ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா மொறுன்னு டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் அண்ட் ஹெல்தியான வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கடலை மாவோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக சேர்த்தா தான் நல்லா பக்கோடா ஸ்டைலில் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போண்டா மாதிரி ஆகிடும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பக்கோடா ஊற்றி விடும்போது சூப்பராக இருக்கும். இதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா மல்லி இலை நல்லா மின்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு சேர்த்துருக்கறனால வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விடும். அதை நல்லா பிசைஞ்சிட்டு மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறேன். அப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் அதே ஸ்பூனில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ சேர்த்துனேன் அப்படின்ட்டு. அந்த பக்கோடா ஊற்று விடுற பக்குவத்துக்கு நம்ம கடலை மாவு சேர்த்து கலக்கணும். இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அப்படி தேவைன்னா லைட்டாக மட்டும் தெளிக்கணும். இதில் நம்ம சூடு பண்ண எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ஊற்று விடுற மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. அப்படியே பக்கோடாவை ஊற்றி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்பட்டது. உங்களுக்கு கூட குறைய ஆகலாம், பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக நல்லா முருவலாக நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி வந்துடும். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அதை பிசையும் போது தான் கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்களும் பார்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா முருவலாக ரொம்ப அருமையாக டீ காஃபியோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வெங்காய பக்கோடா ரெடி. அதுலேயே கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு பக்கோடாவோட சேர்த்து சாப்பிட்லாம். அந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முருவலாக இருக்கிறதுனால குட்டீஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கோடாவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான ரெசிபீஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.